தர்மர் நகர்வலம் வர்றார். அப்போ அவர் கண்ணில் ரொம்ப நல்ல மனிதர்கள், நல்ல ஆட்கள் எல்லாமே படுது. இந்த ஊர் ரொம்ப சுபிக்ஷமா இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு பெருமைப்படுறாரு. துரியோதனனும் நகர்வலம் வர்றார். அவர் கண்ணில் பட்டவங்க பூராமே திருடர்கள், ஏமாற்று பெருவெளிகள், உடல்நலம் சரியில்லாதவங்க, முடமானவங்க, இந்த மாதிரியானவங்கள கண்ணில் படுறாங்க. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன். இவரும் வர்றாரு, அவரும் வர்றாரு. இவர் வரும்போது அவருக்கு நல்ல விஷயங்களா படுது, இவர் வரும்போது அவருக்கு கெட்ட விஷயங்களா படுது. இதுதான் விவேகானந்தர் சொல்றாரு, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை அப்படின்னு. அப்ப நம்ம மனசு நல்லபடியா நினைக்கணும், நல்லபடியா திங்க் பண்ணணும் அப்படின்னா அந்த மனசோட 6ஆம் லெவல் ரொம்ப நல்லா இருக்கும். 6ஆம் லெவல்ன்றது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னா, உங்களோட உடல்நிலை, ஆரோக்கியம். அதாவது பணம் கூட கொஞ்சம் முன்ன பின்ன கம்மியா இருந்துடலாம், ஆனா ஆரோக்கியம் எப்படி இருக்கணும்? பயங்கரமா இருக்கணும். 100% தாண்டி இருக்கணும். அவ்வளோ ஆரோக்கியமா இருந்தால் தான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு சர்வைவல், ஃபிட் டு சர்வைவல்னு சொல்லுவோம், நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். மனசும் நல்லா இருக்கணும், உடலும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கணும். நம்ம இருப்பிடம், நம்மளோட கோ ஒர்க்கர்ஸு, நெய்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, இது போக ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். இதெல்லாம் எங்கே சார் கிடைக்கும்? இவங்கெல்லாம் எங்கே இப்படிலாம் இருக்காங்க? உண்மையிலே இருப்பாங்களா? அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது அவங்களோட கையில் இருக்கு. இதை எல்லாமே உருவாக்கிடலாம். எதுவுமே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது. நீங்கள் குடியிருக்கிற இடத்த ஆஸ் பர் வாஸ்து என்ன சொல்லுதோ அதுபடி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே பிரச்சனைகள் 80% முடியுது. எப்படிங்க அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வாஸ்துப்படி உள்ள வீட்டில் இருக்கும்போது உங்களோட 6ஆம் லெவல் நல்லா இருக்கும். அதாவது நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க, பாசிட்டிவாக யோசிப்பீங்க, நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக செய்வீங்க. இது எல்லாமே பாசிட்டிவாக இருந்துகிட்டே இருக்கும். இது பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை யோசித்து பாசிட்டிவாக பண்ணும் போது அதோட ரிசல்ட் எப்பயுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இது உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் உங்கள் இடத்த பாசிட்டிவாக வச்சுக்கிறேன். வாஸ்து சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுங்க. வாஸ்து சாஸ்திரம் சொல்லியிருக்கபடி உங்களோட வீடுகளை அமைங்க. ஏற்கனவே நீங்கள் வீடுகளை அமைச்சிருந்தா அந்த வீடுகளை வாஸ்துப்படி எப்படிலாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை அந்த சிஸ்டம்க்கு உள்ளே கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி கொண்டு வந்து நல்ல பாசிட்டிவாக, நல்ல சுபிக்ஷமாக இருங்க. நான் பீமா வாஸ்து சேனல் சார்பாக இன்ஜினியர் பிரதீப் ஜெய். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு உங்களோட ஆதரவுகளை கொடுத்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.